அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாய கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாய் இந்த கல்வி மாதத்தில் கல்வியாண்டில் இந்த புதிதான கல்வியாண்டில் 24-25 கல்வியாண்டில் உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு விசை கூட கடந்த நாட்கள் நம்முடைய சம்மர் காலங்கள், கோடை விடுமுறை இவைகளை முடித்து மீண்டும் நம்முடைய லைஃப், அதாவது புதுமையான ஒரு வாழ்வு, புது ஸ்கூல், புது வேலை, புது தேசம், இப்படி கடந்து போகிற ஒரு காலங்கள். பொதுவாக ஃபாரினில் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து மக்கள் இந்த கல்வியாண்டு தான் அவங்களுக்கு ஃபைனான்சியர் இதெல்லாம் முடித்து ஒரு சில ஊழியத்துக்கு போகிறவங்க இந்த கல்வியாண்டில் தான் கிளம்பி வருவாங்களாம். இப்படி கிளம்பி வரப்போ தான் அடுத்த மாதம் அவங்க வந்து ஜூலையில் இறங்குறப்போ அந்த மிஷன் மந்த் என்று நம்முடைய சென்னை பேராயம் மிஷன் மந்த் அதை கொண்டாடுகிறார்கள். ஜூலை மாதத்தில் மிஷன் மந்த். ஏன்னா சீகன்பால் வந்தது ஜூலை, தோமா வந்தது ஜூலை, மற்றும் எல்லா திருமணங்களும் இயேசுவின் பிரசங்க பீடம் என்று சொல்லப்பட்டது ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லி மெத்தடி திருச்சபை, அது ஜூலை. அதனால் அந்த ஜூலை ஒரு விசேஷித்த மாதம். அதனால் இந்த மாதத்தில் அவங்க ஒரு புதிதான வேலைக்கு தங்களை அர்ப்பணிப்பார்களாம். நாமும் இந்த ஜூன் மாதம் என்பது ஒரு புதிதான வேலைக்குள், ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியும் வர கண்டேன் என்று வெளிப்படுத்தல் 21:1 சொல்றார். புதிய வானம், புதிய பூமியை ஆண்டவர் நமக்கு ஒரு புதிதான வாழ்வு. லூக்கா 8ஆம் அதிகாரம் 22 அந்த 25 வரை மடிந்து போக, அது அப்போ புயல் வந்துருச்சு. புயல் வந்ததால் கடல் சுழற்சி ஏற்பட்டுச்சு. அந்த சுழற்சி ஏற்பட்டு அவங்க சாக போகிற நேரத்தில் மடிந்து போகிறோம், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், அது உமக்கு சித்தமா என்று தூங்குகிற இயேசுவை எழுப்புனாங்களாம். ஒருவேளை இன்றைக்கி நமக்கு வேதனை, துன்பங்கள், கண்ணீரோடு இருக்கிறோம், ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கலன்னா அப்போ இயேசு தூங்கி கொண்டிருக்கிறாருன்னு அர்த்தம் போலுக்கு. நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கல. ஆனால் அவர் சொல்கிறார் 2 நாளாக 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, உன் ஜெபங்களுக்கு என் செவிகள் திறந்திருக்கு, என் கண்கள் கவனித்திருக்கிறது. அவர் எப்பொழுதும் இந்த இடத்தில் ஜெபங்களுக்கு எப்பொழுதும் எனி டைம் ஹாஸ்பிட்டலில் போட்டிருப்பாங்க. அதாவது எமர்ஜென்சிக்கு 24x7, 24னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அப்புறம் ஒரு வாரத்துக்கு 7 நாள், 24x7 எந்த டைமும் நோ லீவ், வாரத்தில் விடுமுறை கிடையாது. நேற்று ஒருத்தரோடு பேசினேன், எங்கள் சகோதரர் ஒருத்தரோடு, அவர் கொஞ்சம் ப்ராப்ளம், உடம்பு சரியில்லை, ஒரே பையன் நல்ல வேலை செய்கிறான், உன் பையனை கூட்டிக் கொண்டே பார்க்க வேண்டியதுன்னா ஆக்சுவலாக மகனுக்கு நேரமே இல்லைப்பானார். நான் சொன்னேன், எங்களுக்கெல்லாம் 28 மணி நேரம், அவனுக்கு முன்னே 24 மணி நேரம், அதனால் அவனுக்கு நேரமே இல்லை, விடு, நீ இருந்து என்ன பண்ண போகிறப்போ டிக்கெட் வாங்கிட்டேன். அவர் மாதிரி ஆயிட்டான், நேரமே இல்லையா. அவர் சொன்ன ஸ்டைலே அப்படியே தத்ரூபமா. அப்போ எங்களுக்கெல்லாம் 28 மணி நேரமா, அவனுக்கு மட்டும் 24 மணி நேரமானு கேட்டேன். ஒரு மாதிரி ஆகிட்டான். அடுத்த கேள்வி வேகமாக வந்துருச்சு. சரி பரவாயில்ல, நேரம் இல்லை, நீ நேரடியாக டிக்கெட் வாங்கிறேன், இனிமேல் இருந்து என்ன பண்ண போகிற, வயசு 72 ஆகிடுச்சு, முடிஞ்சு போச்சு ஆட்டோன்ட்டேன். சங்கீதம் 90:10 அழகாக சொல்லுது, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள், அதுக்கப்புறம் பலத்தின் மேல் சஞ்சலமும் வருத்தமும்னு வேதம் அழகாக சொல்லுது. இது யாரையும் குறை சொல்லலை, வேதம் சொல்கிறத மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஆண்டோடைய சித்தத்துக்கு எப்போ ஒப்பு கொடுத்துட்டோமோ, ஆண்டவரே என்ன கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சேவான் சொன்னார்ல, அடி வாங்கிட்டு இவர்களை மன்னிங்க, இருந்தாலும் எனக்கு ஆவியை உங்களுடைய கையில் நான் ஒப்புவிக்கிறேன். அப்போ 7ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் கடவுள்கிட்ட ஆவியை ஒப்பு கொடுத்துட்டாரு. ஒருவேளை அவர் கூப்பிட்டுருந்தா, இறங்கி வாங்க, இந்த கல்லறியெல்லாம் கொல்லுங்க, இந்த முதல் திருடனை போல, முதல் சிலுவையில் அறையப்பட்ட கல்வனை போல பேசியிருக்கலாம். நீ நல்லவர் வல்லவர், இறங்கி வாயா, என்னையும் காப்பாற்று உன்னையும் காப்பாற்றுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி ஜெபம் பண்ணல. என் ஆவியை, இதுதான் என் வேலை முடிந்தது, என் வேலை, என் டைம் இஸ் எண்ட், டைம் ஹஸ் எண்ட், என் வேலை முடிந்துருச்சு. எப்போ நம்ம, அதுதான் ஆண்டோடைய வல்லமை, ஆண்டோடைய திறமை, ஆண்டோடைய படைப்பு. பார்த்தீங்கன்னா சங்கீதம் 19 வானங்கள் தேவனுடைய மகிமையை எப்படிடா பிரகாசிக்குது. 2ஆப்பில் படித்தா, 2ஆப்லேயோ 3ஆப்லேயோ ஒரு புத்தகத்தில் ஒரு வியாபாரி வியாபாரம் பண்ண போகிறார். மே மாதம் பயங்கரமான வெயில், நடக்க முடியல, அக்கினி நட்சத்திரம், வெப்ப அலை வீசுது, 110 டிகிரி வந்துருச்சு, நாக்கு வரழுது. ஒரு மரத்தடியில் படுத்தார், ஒரு ஆலமரத்தடியில், அருமையான குளிர்ச்சி, அரச மரம் ஆலமரம் ஒன்றாக இருக்கிற ஒரு இடம். அதாவது முந்தா நாள் சாரா டக்கர் காலேஜுக்குள்ளே போயிருந்தேன். ஒரு இடத்துக்குள்ளே பார்த்தா வெயிலே தெரியல, எல்லா மரங்களும் மூடி இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பண்ணவடிலி சத்திரன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்லேருந்து நேரே இங்கே ஊத்துமலைக்கு வர வழியில் ஒரு கிராமத்து வழியாக வந்தோம். அப்படியே இருட்டு, மே மாதத்தில் இருட்டு, பகல் 12 மணிக்கு அவ்வளோ மரம் சூழ்ந்த பகுதி, வெயிலே தெரியல. அப்படி ஒரு அடர்த்தியான மரம்,
குளிர்ச்சி. இதுதான் தேவனுடைய மிகவும். அந்த இடத்துல வந்து அவர் படுத்தார். படுத்து நல்லா தூங்க ஆரம்பித்தார். அப்போ பார்த்தார், மேலேருந்து ஒரு சின்ன பழம் விழுந்துச்சு. எடுத்து சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருந்தது. ரொம்ப அந்த அரச மரம், ஆலமரத்து பழங்கள் ரொம்ப சின்னதாக உடைச்சிங்கன்னா விதைகள் சீட்ஸ் நிறைந்து காணப்படும். அந்த சீட்ஸோடு சாப்பிட்டார். நல்லா இருந்தது. திங்க் பண்ணார், கீழே கொடியில் போகிற பூசணிக்காய் எவ்வளோ பெருசு பாரு, தர்பீஸு பாரு, 7 கிலோ 8 கிலோ ஒரு பழம் இருக்குது, கொடியில் காய்க்குது. இவ்வளோ பெரிய மரம், அந்த கொடி 1 மாதம் 2 மாதம்தான், அதுக்குள்ளே லைஃப் முடிஞ்சது. 20 வருஷம் 100 வருஷங்கிறான். எவ்வளோ சின்ன பழம். இந்த கடவுளுக்கு அறிவே இல்லைடா. இந்த கடவுளுக்கு ஞானமே இல்லை. இவ்வளோ பெரிய மரத்தை வளர்த்துட்டு இவ்வளோ சின்ன பழமா, இந்த கொடிக்கு இவ்வளோ பெருசா. அது 2ஆப்பு 3ஆப்புல முன்னால் போட்டிருந்தாங்க, படித்தவங்களுக்கு தெரியும். அப்படி அவர் திங்க் பண்ணிகிட்டே திரும்ப தூங்க ஆரம்பிச்சிட்டார். மேலேருந்து ஒரு பழம் பொத்துன்னு அவர் நெத்தியில் விழுந்துச்சு. நெத்தியில் விழுறப்ப தான் வலி துடிச்சு எழுந்தான். ஆகா, சின்ன பழம் நெத்தியில் விழுந்தா இவ்வளோ வலிக்க, பூசணிக்காய் மாதிரி மேலேருந்து விழுந்தா நான் என்ன ஆகிருப்பேன்? அது அமாவாசை இரவுக்கு உடைக்கிற மாதிரி நானும் என்ன ஆகிருப்பேன்? 2 துண்டா 3 துண்டா விரிஞ்சு போயிருப்பேன். முந்தின நாள் அமாவாசை எங்கே பார்த்தாலும் பூசணிக்காய் உடைச்சி போடுறாங்க. திருஷ்டி பேருண்டா, அவன் லைஃப் முடிஞ்சுதான்னு. அதே மாதிரி நான் உடஞ்சிருப்பேன். ஆண்டவரே, நீர் எவ்வளோ வல்லமை உள்ளவர், நீர் எவ்வளோ கிருபை உள்ளவர்ப்பா, உங்களுடைய படைப்பு எவ்வளவு ஞானமான படைப்பு. அந்த ஊட்டி, கொடைக்கானல், வால்பாறை, இந்த மழை டைமில் மிஸ்ட்டு போகும். மிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, நம்ம மேகம்னு சொல்கிறோம். அந்த கூட்டம் கூட்டமாக அந்த வெள்ளை கலர் அப்படி போகிறப்போ முன்னால் இந்த நான் இங்கே இருக்கிறேன், இங்கே இருக்க ஆள் தெரியாது. அப்படி திக்காக மேகம் அவ்வளோ அழகாக போகும், எவ்வளோ உயரமாக போகும். அதே மாதிரி அந்த ஃப்ளைட்டில் ஜன்னலோரமாக உட்காந்து அப்படி பார்த்தா மேகங்கள் எவ்வளவு அழகாக போகுது, எவ்வளோ அழகாக வருது. நீங்கள் கடல் பக்கத்தில் போய் நின்னா அந்த அலைகள் பாருங்கள். ஒரு அலை வருது வேகமாக, அடுத்த அலை அதை விட பெருசாக வருது. அந்த அலை இப்போ வந்து நம்ம அடிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறோம், ஆனால் முதல்ல வந்த அலை அதை போய் அப்படியே தடுத்து சின்ன அலையாக மாற்றிடுது. ஆண்டவருடைய படைப்பை பாருங்கள், எவ்வளவு அருமையான படைப்பு. அவருடைய படைப்பு எவ்வளவு சிறப்பான படைப்பு. அதுதான் சொல்கிறாரு சங்கீதம் 19:1-6 வசனங்கள். வானங்கள் தேவனுடைய மகிமையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் அவள் கிரியையை நமக்கு சொல்லுது. அவைகளுக்கு நோ தாட், பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. பகல், இப்போ பகல் வரப்போகுது. இப்போ நமக்கு 10 மணி ஆனோடனே இங்கே ஒரு பெல் அடிக்கும், மணி 10 இன்னும் ஒரு வசனத்தை சொல்லுது. அதே மாதிரி ஆண்டவர் இது இப்போ பகல் வரப்போகுது, நைட்டு வரப்போகுதுன்னு, இரவு வரப்போகுது, இன்னும் சத்தமும் இல்லை, பேச்சும் இல்லை. ஆனால் அவைகள் பூமி எங்கும் அவைகள் சுற்றி திரிகிறதுன்னு சொல்றார். அந்த சன்லைட் வர்றது ஒரு மணவரையிலிருந்து ஒரு மாப்பிள்ளை எப்படி மேக்கப் பண்ணி செண்டு போட்டு முடி வெட்டி சூட்டு கோட்டு போட்டு வெளியே வந்தோன்னே பொண்ணு வீட்டுக்காரங்க எதிர் மாலைன்னு போட்டு சங்கம் நகலில் போட்டு அவரை பிரைட்டாக அந்த மணவாளையில் போய் உட்கார்ந்தா எவ்வளோ அழகாக இருக்கிறாரோ அன்னைக்கு. அதே மாதிரி சூரியன் எப்போவுமே தன் மணவரையிலிருந்து பரப்புகிற ஒரு மணவாளனை போல் காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, பூமி இந்த முனையிலிருந்து அந்த முனை பூமியில் சுற்றி ஓடுகிறது. இப்போ நமக்கு காலை 9 மணி ஆக போகுது. அமெரிக்காவில் இரவு 8:45. இப்போ அங்கே என்ன இல்லை, லைட் இல்லை. ஏன்னா பூமி உருண்டையானது, உருண்டை வடிவமானது. இங்கே லைட் இருக்குது, இந்த பூமியோட நிழல் ஷேட் அங்கே விழுது. சிங்கப்பூர், குவைத்து, அந்த அரேபியன் கண்ட்ரிஸ் 3 மணி நேரம் டிஃப்ரெண்டில் இருக்கும். பூமி உருண்டை வடிவமானது. அந்த உருண்டை தானே சுற்றி கொள்கிறது, சூரியனையும் சுற்றி வருகிறது. அது ஒரு முறை ஒரு சுற்று முடிக்கிறப்ப அந்த 24 மணி நேரம் ஒரு சகாப்தம் முடிந்தது என்று சொல்கிறார். 24 மணி நேரம்னா ஒரு சகாப்தம் முடிஞ்சதுன்னு சொல்கிறார். ஆண்டோடைய படைப்பு எவ்வளவு நல்லா இருக்கு. ஒரு டீச்சரு ஒரு கிளாஸில் இன்ஸ்பெக்டர் வந்தார். இப்போ இன்ஸ்பெக்டர்னா ஒன்றும் இல்லை, வந்தோடனே பிரியாணி
கேஎஃப்சி உணவு கவர்லாம் கொடுத்துட்றாங்க, அதனால் பணம் வாங்கிட்டு போயிடுறாரு. அதனால் ஸ்கூலில் இன்ஸ்பெக்ஷன் பெரிய ஒரு எஃபெக்ட் இல்லை. முன்ன வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் வராருன்னா அன்றைக்கி தான் பையன் சட்டை பேண்ட் எல்லாம் துவைச்சி அயன் பண்ணி போட்டுட்டு வருவான். ஸ்கூலில் பெயிண்ட் அடிப்பாங்க. வாத்தியார் இதே மாதிரி சண்டே ஸ்கூல் மாதிரி சார்ட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸ்கூலெல்லாம் சார்ட்டு. வாத்தியார் 1 மாதம் வேலை செய்வார். இன்ஸ்பெக்டர் வராருன்னு அந்த கிராமத்து ஸ்கூல்லே பெரிய கிராமமே பெரிய கிளர்ச்சி. பிள்ளைகளை வீட்டுக்கு கரெக்டாக டைம் கூப்பிட்டு போயிடுவாங்க. டைம் கரெக்டாக இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வராருன்னு. அப்படியே ஒரு இன்ஸ்பெக்டர் வந்துட்டார் ஸ்கூலுக்கு. அந்த வந்த இன்ஸ்பெக்டரு அந்த ஒரு கிளாஸில் வந்து உட்கார்ந்தாரு. அங்கே டீச்சர் உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ அன்னைக்கு பாடம் வந்து பூமி உருண்டை வடிவமானது எழுதி போட்டிருந்தது. அப்போ பூமி உருண்டை சார் எழுதி போட்டிருக்காரு. அந்த பாடத்தை எடுத்து அந்த புத்தகத்தை அந்த அந்த நம்பரை சொல்லி அவர் வாசிக்க சொன்னார். அந்த பையன் எழுந்து வாசித்தான். பூமி பள்ளியில் உருண்டையாகவும் வீட்டில் தட்டையாகவும் காணப்படுகிறதுனா. உடனே இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆகிட்டு வாத்தியாரை கேட்டார், ஐயோ உனக்கு அறிவில்லையா? ஏன்னா ஒரு பிள்ளை பூமி ஸ்கூலில் ஃபஸ்ட் கிளாஸில் உருண்டை வீட்டில் தட்டங்கிறான், என்னடா இது நியாயம்? எப்படா கேட்பான்? அவருக்கு ஒன்றுமே இல்லை. கையெல்லாம் கிட்டுக்கிட்டுன்னு ஆடி வேத்து வடிது ஹார்ட் அட்டாக் வரப்போது அவர் அப்படி சொல்லி கொடுக்கல. இல்லை சார், நான் உருண்டை வடிவாக தான் சொல்லி கொடுத்தேன் சார். இவன் தான் சார் மாற்றி படிக்கிறான். அவன் நல்ல பையன் தான் சார். ஆனால் எதுக்கு படிக்கிறான்? ஐயோ எனக்கு ஒன்றுமே பண்ணல, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வேத்து வடியுது தரையா. அப்போ தம்பியை கூப்பிட்டு, அப்பா என்ன ஆச்சு, ஏன் அப்படி வாசிக்கிறவங்க? வாத்தியார் சாருக்கு இங்கே உருண்டை வடிவம் தான் சொன்னார். வீட்டில் போய் ஹோம் ஒர்க்கு புத்தகத்தை படித்தேன். எங்கள் ஐயா கம்மலை அடிச்சுட்டு மாடை ஓட்டிக்கிட்டு வந்தார். மாடை வெட்டிக்கிட்டு வர நேரத்தில் பூமி உருண்டை வடிவமானதுன்னாரு. அவர் தாருக்கம் எடுத்து 4 காட்டினியை காட்டினார். எல்லாம் முட்டா பையில் உருண்டை பால் உருண்டை இருக்குடா, இதில் நிற்க முடியுமா பந்தில்? எங்கள் வாத்தியார் தான் அந்த பைய ஒரு முட்டா பைய பூமி தட்டை வடிவமானது வாசினார். அடுத்த நாள் பள்ளிக்கூடத்தில் போய் எங்கள் ஐயா சொன்னார் தட்டை வடிவமான வாசம். வாத்தியார் காட்டினார் கம்பில் 4 காட்டு. இது எதுக்குடா வம்பு? இங்கேயும் அங்கேயும் இப்படி இருந்துட்டு போய் நான் வாசிட்டு போகிறேன்னா. ஆனால் ஆண்டோடைய படைப்பு பாருங்கள், இவ்வளோ ஒரு அருமையான படைப்பு. நேற்று ஒரு அம்மா தமிழகத்தின் வம்சாவளியத்தை சேர்ந்த அம்மா மேலே சந்திரகணத்துக்கு போயிருக்கு. 3வது முறையாக போகுது. அந்த அம்மாவுக்கு ரொம்ப குஷி. டான்ஸ் ஆடிச்சான். அந்த ஏதோ நியூஸில் பார்த்தேன், ஒரு 10 நிமிஷம் ஒரு நியூஸில் பார்த்தேன் வெள்ளிக்கிழமை. ரொம்ப டான்ஸ் ஆடிச்சான். எதுக்குன்னா சந்திரனுக்கு போகிறது. ஏன்னா 10 நாள் சாப்பிட வேண்டாம், குளிக்க வேண்டாம், ஃப்ரெஷ்ஷப் ஆக வேண்டாம். கீழேருந்தே ஊசி போட்டு போயிடுவாங்க உணவுக்கு பதில். இந்த உலகத்தில் சத்தமே இல்லாமல் இருக்க போய் அந்த அம்மா மறுமை உலகத்துக்கு போகிறப்ப இவ்வளோ சத்தமாக சந்தோஷமாக டான்ஸ் ஆடித்தான் 3வது முறை பெர்மிஷன் கிடைச்சதால. ஆனால் ஆண்டவர் இந்த பூமியை படைக்கிறப்போ அது எவ்வளவு அருமையான படைப்பு. அந்த படைப்புக்கு வெப்பத்திற்கு அது மறைவான காந்திக்கு ஒன்றும் இல்லைங்கிறார். 6ஆம் வசனம், மாணவரையிலிருந்து ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளை மறுமுனைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. காந்தி தாத்தா. அப்போ சூரியனும் சந்திரன் ரொம்ப அமைதியானதுன்னு நினச்சிக்கிட்டேன். இல்லையே, காந்தினி ஏன் போட்டுருக்காங்க? காந்தி அமைதியானவர். அவர் அகிம்சையை பேசினவர், சத்தியாகிரகத்தின்படி நடந்தவர், அருவா கத்தி துப்பாக்கி இல்லாமல் உண்மையின்படி அமைதியின் போராட்டம் நடந்தவர். அது காந்தினா அமைதின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா கரம்சந்த் காந்தின்னு. அது திருவில்லியத்தில் நான் போய் பார்த்தேன். திருவில்லியத்தில் பார்க்குறப்போ அது வெப்பம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஹீட்டு, சந்திரனுடைய ஹீட்டு வந்து 3 லட்சம் கிலோமீட்டருக்கு முன்னால் பக்கத்தில் போக முடியாது. 3 லட்சம் கிலோமீட்டர் தூரத்துக்கு பக்கத்தில் போனால் மரக்கட்டை ஆயிரும் சூடு. அந்த சந்திரன் வந்து பூமியை சுற்றுவோம். கடகரேகை, மகர ரேகை, மத்திய ரேகை, 3 ரேகை. இந்த 3 ரேகைகளை சொல்கிறாங்க. இது மத்தியில் சூரியன் வருது. இப்போ நம்ம சந்திரரேகத்தில் இருக்குன்னா நமக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் 5 10 லட்சம் கிலோமீட்டர் பக்கத்தில் சந்திரன் வரணும்னா அந்த மே மாதத்தோட வெயில். டிசம்பரில் ஒரு 20 லட்சம் கிலோமீட்டர் தூரமாக போயிருந்தான். இந்த ரேகைகள் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, நாங்கள் உகண்டா ஐஎம்எஸ்லேருந்து உகண்டா போயிருந்தோம். உகண்டாவில் விக்டோரியா ஃப்ரிங்ஸ்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். விக்டோரியா ஃப்ரிங்ஸ்னால் அந்த நம்ம தண்ணி உற்பத்தி ஆகிற ஒரு இடம். சொனை தண்ணி அப்படி சுழற்சி அப்படி சுற்றி வருது. நானும் மேலின்னு என் துணைவியாரும் போயிருந்தோம். அதில் கூட்டிகிட்டு போகிறப்போ அவன் சொல்கிறான், இப்போ பாருங்கள் இந்த எல்லாம் இங்கே வருது, நடுவில் போனால் இந்த எல்லாம் பிடிப்போம். ஒரு பக்கம் தான் காற்றுல போகும்,
ஆனால் இந்த இந்த நதி இருக்கிற இடத்துல வந்து, இந்த நதி இருக்கிற இடத்துல என்னன்னா, இது மத்திய ரேகை இதில் வருது, இது கடக ரேகை, இது மகர ரேகை. இது பூமியோடைய ஈர்ப்பு சக்தி இந்த பக்கமாக இருக்கு, பூமியோட ஈர்ப்பு இந்த சக்தியாக இருக்குன்னு அந்த போட்டில் போகிறப்ப அந்த இடத்துல நின்று காட்டினாங்க. அதே மாதிரி தண்ணி நடுவில் பிரியுது. அதுக்கு வெளியே வந்து காட்டினா அந்த பூமி ரேகை மாறுற இடத்துல வச்சு காட்டுறான். தண்ணியை ஊற்றுனா கீழே போகிற தண்ணி புவி ஈர்ப்பு சக்தினால அது அப்படியே சுற்றி உள்ளே போகுது. இன்னொரு இடத்துல ஆப்போசிட்டாக சுற்றுது பக்கத்திலே. ஆண்டவருடைய படைப்பை பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு. ஆண்டவருடைய படைப்பு ஒரு சாதாரண படைப்பு இல்லை. ஒருவேளை புவியோட ஈர்ப்பு சக்தி இல்லைன்னா நீங்கள்லாம் இந்த உலகத்தில் வாழ முடியாது. இந்த ஃபேன் சுத்துது, இந்த ஃபேன்லேருந்து காற்று கீழே வருதுன்னா பூமியோட ஈர்ப்பு சக்தி. ஆனால் பூமிக்கு கீழே, கடலுக்கு கீழே 1000 கிலோமீட்டருக்கு போனால் இந்த பூமியோட ஈர்ப்பு சக்தி இல்லையா. மேலே சந்திரன் சூரியனுக்கு போனால் பூமியோட ஈர்ப்பு சக்தி இல்லையா. அதனால சந்திரன்ல ஈர்ப்பு சக்தி இல்லைங்கிறதுனால மனிதன் உயிர் வாழ முடியல. நம்ம ஜம்ப் பண்ண மாதிரியே நிற்போம், கீழே வர மாட்டோம். அதுக்கு பெரிய அடையாளம் என்னன்னா, பால் பாயிண்ட் பேனா வந்து மேலே சந்திரனில் போனால் எழுதாதான். ஈர்ப்பு சக்தி இல்லாமல் அந்த நம்ம எழுதுறப்ப எழுத அந்த இங்கானது கீழே வடியுமா, அந்த ஈர்ப்பு சக்தி தான் வடியுமா. மேலே இல்லைங்கிறதால அந்த இங்கு வராமல் எழுதாதான். பூமியில் தண்ணிக்குள்ளே 1000 கிலோமீட்டர், கடலுக்குள்ளே கீழே 1000 கிலோமீட்டர் போனால் எழுதாதான். குறிப்பு எடுக்கவங்கன்னு அமெரிக்காக்காரங்க ஒரு பல லட்சம் டாலர் செலவு பண்ணாங்களாம் அதை கண்டுபிடிக்க. 33 மணி நேரம் பேலன்ஸ் ஆகுதான், குறையுதான். எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியா. இன்னும் ஆராய்ச்சியாளர்கள் வந்து திடீர்னு இப்போ இயேசு பிறந்தார், வாழ்ந்தார், செத்தாருன்னா அதுக்கு இதை நம்ப மாட்டான். அதுக்கு சாட்சியங்கள் இருக்கு. தோமா இந்த ஊருக்கு வந்தார், அவர் கல்ற எங்கே இருக்குன்னா நம்புறதுக்கு சில சாட்சியங்கள் இருக்கு. அதே மாதிரி ஏன்னா இப்போ நம்ம சாட்சி பார்க்கறது போய், கேட்பது போய், தீரை விசாரிப்பது மெய்ங்கிற மாதிரி அந்த உலகத்துடைய 1500 ஆண்டுகள் தொடங்கப்பட்ட இந்த காலங்களில் வந்து அந்த 34 மணி நேரம் 33 மணி நேரம் குறையுதான். பல வருஷமாக ஆராய்ச்சி பண்ணாங்களா, இங்கே இல்லையா. ஒரு அறிஞர்கிட்ட, வேத அறிஞர்கிட்ட போனாங்களாம். என்னங்க கவலையாக இருக்கீங்கன்னு அந்த வேத அறிஞர் கேட்டாரா. அப்போ அவர் சொன்னாரா, இதே மாதிரிக்கு நாங்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டோம் பல வருஷமாக, எங்கெங்கே போய் ஆனால் அந்த 33 மணி நேரம் ஒன்றும் குறைய தெரியலப்பானாரா. ஆனால் பைபிளை திருப்புங்க, ஜோசுவா 10:13 பாருங்க. அந்த ஜோசுவா கையை தூக்குனாரு, நடு பகல் ஒரு 24 ஹவர்ஸ் சூரியன் அப்படியே நின்றுச்சு. அந்த டைம் வேலை செய்யலன்ட்டாராம். யாத்ரா 17ஆம் அதிகாரத்தில் மோசே சூரியன் சாஞ்சா இவங்க ஆட்கள் இஸ்ரேல் மக்களாக சாகுறான். ஆளுக்கு ஒரு பக்கமாக கையை தூக்குறாங்களாம், ஆரோனும் இன்னொருத்தனும் இப்படியே பிடிச்சாரான். சூரியன் அப்படியே நின்றுச்சான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறிந்திருக்கிறப்ப அவர் மேலே உலகத்தின் பாவங்கள் கொட்டப்பட்டது. அதுதான் அதுக்கு முன்னால் சொன்னார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கட்டும். இல்லை உலகத்தின் பாவங்கள் இருக்கப்போ கடவுளுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. அதுதான் சொல்றாரு 2 நாளாம் 7ஆம் அதிகாரத்தில், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு என்னிடத்தில் திரும்பினான். ஜெபம் பண்ற, ஹம்பிள் பண்ற, கடவுளை தேடுற, ஆனா தேடிட்டு பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் அப்பதான் ஆண்டவர் அங்க கேட்பாரு. துன்மார்க்குடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, துன்மார்க்குடைய ஜெபம் கேட்கப்படுவதில்லை. துன்மார்க்கருக்கும் எனக்கு சம்பந்தம் ஏது? நீதிமொழிகள் 15:29 சொல்றப்ப துன்மார்க்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மேலே பாவங்கள் கொட்டப்பட்டதால தான் அங்கிருந்து பசுத்தாவின் வல்லமை அவர் விட்டு போயிடுச்சு. அதெல்லாம் காரிருள் வந்துச்சுன்னு சொல்றாங்க. அது 3 மணி நேரம் 6 to 9 வரை உலகெங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இந்த சூரியனுடைய டைம் ஷார்ட். இன்னொரு இடத்துலையும் சொல்றாங்க, இதுதான் ஆண்டோடைய படைப்பு. ஆண்டோடைய படைப்பு ஒரு சாதாரண படைப்பு இல்லை. இதுதான் கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, முழுமையானது. திருவிழியத்தை வாசிக்கிறப்போ கர்த்தருடைய வேதம் முழுமையானது, முழுமைதான். முழு நிலை அடையப்படுவதுதான் கன்ஃபர்மேஷன். வேத பிரமாணம் தெரியும், பரமநிலை ஜெபம் தெரியும், கட்டளைகள் தெரியும், வேதம் வாசிப்போம், முழு இதன்படி நாங்கள் நடப்போங்கிறதா முழு நிலை. அதுதான் திருச்சபையின் முழு நிலை, கன்ஃபர்மேஷன். கன்ஃபர்மேஷனை போல நாம் முழு நிலை அடையப்பட வேண்டும். அதுதான் முழுமை வேதம். இந்த வேதம் என்பது மனிதனுக்கு வாழ்வு கொடுப்பது.
கர்த்தருடைய வேதத்தில் நடக்கிற உத்தம மார்க்கத்தால் வாக்கியவான்கள். அதுதான் 20 சொல்றப்ப சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்களோ, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து. எனக்கு இது மட்டும்தான் ஒளி, இந்த வார்த்தை மட்டும்தான். வார்த்தை மட்டும் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளை கருத்தாய் கைக்கொள்வாயானால் உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளும் எங்க வைப்பேன்? மேன்மையான இடம் மேல. நேற்று ஒரு ஐயர் ஃபோன் பண்ணி ஒரு பெரிய மீட்டிங் நடக்க போகுது, உங்களை தான் ஃபர்ஸ்ட்ல வைக்க போறேன்னாரு. எவ்வளவு காசு எதிர்பார்க்குறீங்கன்னு அடுத்த கேள்வி கேட்டேன். உலகம் நம்மளை இப்படிதான் காசுக்காக கூப்பிடுது, பணத்துக்காக நம்ம தேடுது. ஆனா வானத்தை பூமி படைத்த தகப்பன் நமக்கு அவருடைய பணத்தை கொடுத்து ஒரு மேன்மையான இடத்தை கொடுக்கும் ஆண்டவர். அந்த வேதம் என்பது சாதாரண வேதம் அல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், சுத்தமும். அந்த 9ஆம் வசனம் நம்ம அதுதான், கர்த்தருக்கு பயந்த ஒரு வழியில் நடக்கிறவன். 128:1. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். எப்ப பயம்? ஆண்டவருக்கு பயந்தா வேற எவனுக்குமே பயப்பட வேண்டாம். கடவுளுக்கு பயப்படலைன்னா எல்லாத்துக்கும் பயப்படணும். அந்த திருநெல்வேலியில் வைர மாளிகைன்னு ஒரு ஹோட்டலு ரொம்ப ஃபேமஸ். 5 ரூபா பொருள்லாம் 12 ரூபா. அங்கே 5 ரூபாய்க்கு வெளியே வைக்கிறது அங்கே ஹோட்டலில் 12 ரூபா. நல்லா இருக்கும், குவாலிட்டி, டேஸ்டாக இருக்கும், நல்லா இருக்கும். ஒருத்தன் சாப்பிட்டு வெளியே வந்தான், 23 வயசு. கல்யாணம் பண்ண போகிற பொண்ணோட சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு வெளியே வந்தான். ஒரு 3000 ரூபாய் இருக்கும் அவன் சாப்பிட்டது. வெளியே வரவனை போட்டானுங்க. எதுக்குன்னா 27 கொலை பண்ணியிருக்கான் அவன். கடவுளுக்கு பயப்படல, கொலை செய்யாதிருப்பாயன்னு சொல்லுது. கடவுளுக்கு பயப்படல, அவனை போட்டு தள்ளிட்டான். அவன் வாழ்க்கை என்ன ஆச்சு? முடிஞ்சு போச்சு. ஆனால் கடவுளுக்கு பயந்து அவனை பண்ணியிருக்க மாட்டான், கொலை பண்ணியிருக்க மாட்டான். நம்ம எப்பவுமே கர்த்தருக்கு மட்டும் பயப்படுவோம். அந்த உலகத்துக்கு என்ன பண்ண வேண்டாம், நமக்கு எஸ்கார்டு தேவையில்லை. அதுதான் ஏசாயா 52 பண்ணி, கர்த்தர் தாமே முன்னே போகிறவர், இஸ்ரவேல் தேவன் தாமே முன்னையும் பின்னையுமே காக்கிறவன், தூதர்களை இவனுக்கு முன்பாக அனுப்பி போனலானவை செவ்வையாக்குவேங்கிறாரு. ஆண்டவர் எனக்கு முன்னால கொண்டு போய் நமக்கு தேவையான வாழைகளை சரியான வழியை செவ்வைப்படுத்தும் ஆண்டவர். அதுதான் 9. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கு உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறதுன்னு சொல்ற. அதுதான் நீதி, ஜட்ஜஸ்ங்கிறாரு. நம்ம கடவுளுக்கு மட்டும் பயப்படுறப்போ இந்த உலக பிரகாரமா ஆண்டவர் நமக்கு போராடியும் ஆண்டவர். ஒரு ஊர்ல ஒரு வாலிப பையன் ஜெர்மன்ல திருடிட்டானா. எதுக்குறா திருடினேன்னு அவனை கொண்டு போய் கோர்ட்ல விட்டாங்க. ஜட்ஜி கேட்டார், ஏன்டா திருடின? சோறு இல்லை, திருடிட்டாங்க. வாலிப பையன் தானே, ஏன் வேலைக்கு போல? வேலை கிடைக்கலங்க. ஏன்டா வேலை கிடைக்கல? அது எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஒன்றும் இல்லை, வேலைக்கு போனேன். ஒரு நாள் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். கூப்பிட்டு போயிட்டு 2 நாள் கழிச்சு வேலைக்கு போனேன், தரமாட்டேன்ட்டான் வேலைக்கு, அதனால தரல. நீ ஒழுங்கா வேலைக்கு அந்த ஆள் தட்டி விட்டேன். இப்போ எனக்கு பசி, நான் திருடிட்டேன், பசி. அப்போ கேட்க வேண்டியதானே, வேலை தரல, அவரை திருடிட்டேன். அப்போ இந்த கடைக்காரை கூப்பிட்டு, ஏன்பா நீ இவருக்கு ரிப்போர்ட் கொடுத்த? ஐயா திருடிட்டான் பிரெட்டு. அந்த ஜட்ஜி சொல்றாரு, நீதி, ஜட்ஜ்மெண்ட், பையன் திருடினது தப்பு, ஆனால் அவன் பசியாக இருந்தான். இந்த சமூகம் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த சமூகம் அவனுக்கு பசிக்கு அந்த ஹோட்டலில் அந்த கடைக்காரர் ஒரு பிரெட்டு கொடுத்தா அவன் திட்டிருக்க மாட்டான், பசி. இந்த சமூகம் ஒரு மனிதனுடைய பசியை பார்க்கல. அதனால் இந்த பையனுக்காகவும் இனி இந்த சமூகம் தப்பு பண்ணக்கூடாதுங்க, இந்த கோர்ட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் $100 ஃபைன் கட்டுங்கன்னாராம். கோர்ட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் $100 பணம் கட்டுங்கன்னாராம். பசியாக இந்த பையனுக்கு உணவு கொடுக்கல, இந்த பையனுக்கு $1000 இந்த கடைக்காரர் கொடுக்கணுன்னாராம். இந்த ஜட்ஜி இந்த உலக பிரகமானுடைய நீதியின் அரசர்கள் அல்ல, இந்த வானத்தின் பூமியும் படைத்த அரசர். அவரை நோக்கி பார்க்கிறப்போ எலியாவுக்கு காக்கால உணவு கொடுத்தார்ல, நமக்கு ஏன் கொடுக்க மாட்டார்? கொடுப்பார். வால்பாறையில் ஒருத்தர் இருந்தார், இன்னைக்கு எனக்கு கோழி வேணும்னார். தீயலை வெட்ட போனார். அங்கே இடத்துல ஒரு கழுகு 3 கிலோ கோழியை தூக்கிட்டு வந்துச்சு. சத்தம் போட்டாங்க, கீழே போட்டுருச்சு. கோழியை பிடிக்க சண்டை 10 பேருக்கு சண்டை வர்றப்போ அதில் திடகாத்திரம் பலம் உள்ளவன் எடுத்துக்கிட்டான். சண்டை அதிகமாச்சு.
அப்போ இவர் கோழி கேட்டு ஜெபம் பண்ணுவார், அமைதியாக ஓரமாக இருந்தார். அவர் கொண்டே அந்த கோழியை கொடுத்துட்டான், 3 கிலோ கோழியை. நடந்த சம்பவம் இது, நெட்டில் டவுன்லோட் பண்ணலை, இது நடந்த சம்பவம். ஒருவேளை நம்ம கடவுளுக்கு பயப்படுறப்போ அவர் அதிதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். இன்னைக்கு வெயில் அடிக்க பாரு எல்லாம் தாழ முடியாதுன்னா, இஸ்ரேல் மக்களுக்கு மேகர் சம்பத்தை கொடுத்தீங்க, எனக்கு ஏன் கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்குறப்போ அந்த மேகர் சம்பம் கண்டிப்பாக வரும். அன்னைக்கு வெயில் நிச்சயமாக கம்மியாக இருக்கும். என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் ஊரில் தண்ணி இல்லை, எங்கள் கிராமத்தில் தண்ணி இல்லை, இந்த மக்களுடைய வாழ்வு தண்ணியில் இந்த மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ணுறப்போ நிச்சயமாக தண்ணியை கொடுப்பார். இதுதான் கர்த்தருக்கு பயம். அது சுத்தமும் நீதியுமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய படைப்பு என்பது மனிதன் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் இருக்கிறது, அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவேர்னஸ் பண்றார், வார்னிங் பண்றார். கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்காம பயமா அவருடைய கட்டளைக்கு மீறி கல்யாணம் பண்ணும்னு விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு பின்னால நகை கேட்டா ஆண்டவர்னு எச்சரிக்கிறார். பண்ணது லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ண, நகையை பார்த்து அந்த பொண்ணு நகை கொண்டு வரணுமா கல்யாணம் பண்ண, இல்லை குழந்தை பிறந்தா 1 கிலோ தங்கம் போடுவாங்கன்னா கல்யாணம் பண்ண. இன்னைக்கு ஒரு சொல்றார், ஒரு பாஸ்டருடைய குழந்தை இல்லை அதனால டைவர்ஸ் பண்ண போறேங்கிறார். ஒருவேளை ஆண்டவற்ற யாரு அந்த கட்டளைக்கு நியமங்களுக்கு பயந்து அவர் எச்சரிக்கிறார். அடுத்து சொல்றாரு 12:13, தன் பிழைகளை உணர்ந்தவன் துணிகரமான பாவங்களுக்கு என் ஆத்துமாவே. இதுதான் தாவீது தன் பாவங்களை அறிக்கையிட்டார், என் இதயத்திற்கு ஏற்றுவனார். 2 நாளாக 33 மனோசே அறிக்கையிட்டார், இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொண்டார். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சார் இழந்து போன வாழ்வை திரும்ப பெற்றுக்கொண்டார், தன்னை உணர்ந்தார். அதே மாதிரி தான் லூக்கா 7ஆம் அதிகாரம் பாவியான பெண் தன்னை உணர்ந்து இயேசுவின் பாதங்களை அழுது முத்தம் செய்தாங்க, அவங்க பெற்றுக்கொண்டாங்க. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சகையு, என் சொத்துக்களில் சரிபாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன், யார்த்தையாவது அநியாயமாக இருந்தால் 4 டைம்ஸ் ஐ வில் ரிட்டர்ன். இவனும் சன் ஆஃப் ஆபிரகாம்ங்கிறார், இவனும் ஆபிரகாமின் குமாரன். இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது எப்ப தன்னை உணர்ந்து சொன்னாராங்க, வாழ்வு கிடைச்சது. எந்த மனிதன் தன்னை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறானோ அதுதான் ஆண்டவருடைய சித்தம். அப்ப புதிய வானம் புதிய பூமி வெளிப்படுத்தல் 21 கிடைக்குது. அந்த நீதிமொழிகள் 22 சொல்றப்போ இதை நான் படைத்தேன், இதை நான் படைத்ததுக்கு நோக்கமே உனக்கு வாழ்வு கொடுப்பதற்காக, எனக்கு என்னை விடுதலை கொடுப்பதற்காக அந்த மரத்தை படைத்தது, அந்த தண்ணியை படைத்தது எனக்கு வாழ்வு கொடுப்பதற்காக. அப்ப ஏன் அந்த மரம் நொட்ட நிழல் எனக்கு பிடிக்கல, அந்த வெயிலுடைய அலர்ஜி என் மேல இருக்கு, அந்த வெயில் மேல படுறப்போ எனக்கே ஒரு அரிப்பு வருது என் உடம்புல. நிறைய பேருக்கு வெயிலுடைய அலர்ஜி இருக்கு, ஒரு அரிப்பு ஏன் வருது, இது நீ படைத்த படைப்பு தானே, இந்த படைப்பு என் மேல படுறப்போ எனக்கே அந்த அரிப்பு வருது. நீங்க கேட்டு பாருங்க, அந்த இடத்துல ஒரு சிலுவை அடையாளத்தை போட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. உங்கள் தலைக்கு துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலைக்கு காரங்கப்பா, என் ஸ்கின்ல இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, வெயில் பட்டாலே எனக்கு அலர்ஜி ஆயிருது, அந்த அலர்ஜிக்கு எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பான்னு நீங்க கேட்டு பாருங்க. கேட்டு பார்க்கிறப்போ கேட்கிறப்போ நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர், நிச்சயமாகவே நம்முடைய தேவைகளை சந்திக்கும் ஒரு ஜீவுள்ள ஆண்டவர். என் சொல்றாரு, என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவேன் சொல்றாரு. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிறேன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் சொல்றாரு. நீங்கள் நானும் தகப்பனே நீர் படைத்த படைப்பு எவ்வளவு நல்லது. அந்த சீஷர்கள் அந்த பாய்மரத்துல ஐயா நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு சித்தமா தயவு செய்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க என்று ஜெபித்த பொழுது சத்தத்தை கேட்டு தூக்கத்தை விட்டு எழுந்து காற்றிலே கடையும் அதற்கிறீர்களே, அந்த உயிருள்ள தகப்பன் அல்லவா. அதுதான் என் கண்மணியும் என் மீட்புமாய கர்த்தாவே, மை ராக், மை சேவியர், மை சேவியர் ஆஃப் லார்ட் என்று உம்மை நோக்கி பார்க்கிறாங்கப்பா. ஒரு விசை கூட அந்த மக்களுக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் இன்று நமக்கு விடுதலை கொடுப்பதற்கு ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிறப்பா நிச்சயமாகவே நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கையோடு இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஒரு நிச்சயமாகவே முடிவை கொடுக்க ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் ஒரு விசை கண்களை மூடி, தகப்பனே எங்களோடு பேசியிருக்கேன், நன்றி தகப்பனே, ஒரு விசை கூட மனமிறங்க, விசை கூட மனமிறங்க என்று அவரை நோக்கி பார்ப்போமா?
யாக்கோபை போகும் பாதையில் பொழுது வந்து மூடிட சாய்ந்து யாரெல்லாம் உண்மை நோக்கி பார்த்துருக்காங்களோ, ஐயரே இறங்கும், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அழைத்த பொழுது, இப்போ அழைத்த மக்கள் நீங்கள் விடுதலை கொடுங்கப்பா. ஒரு விதமான அந்த அலர்ஜி, ஸ்கின்ல இருக்க அலர்ஜி தகப்பனை, இனி உன்னை தொடாதுங்கிற வார்த்தையின்படி தகப்பனை, ஒரு விதமான அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி தகப்பனை, நீங்கள் தான் தூசியை உருவாக்குனீங்க, அந்த டஸ்ட் அலர்ஜி வீட்டை சுத்தம் பண்ண, தும்மல் வந்துச்சு, வேதனை வந்துச்சுன்னு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகள், விசுவாசத்துடைய ஜெபம் இல்லைப்பா, விசுவாசத்தோடு அவங்க ஜெபித்தாங்கப்பா. உங்களுடைய வேதம் குறைவற்றதுப்பா. என் கண்மலையும் என் மீட்பருமாய கர்த்தாவே, மை ராக் மை சேவியர் என்று சொல்லியிருக்காங்க தாவீது ஐயா. அதே மாதிரி அந்த அலர்ஜியிலிருந்து தகப்பனே ஒரு விதமான முட்டி கொட்டி கொண்டிருக்குப்பா. சர்ஃபா ஐயா, ஷாம்புவா சோப்பா தெரியல, இப்போ சீயக்கா போட்டு தான் குளிக்கிறேன், இருந்தாலும் முடி கூட்டம் கூட்டமாக கீழே விழுதுப்பா. ரத்தத்தை தெளிக்கிறேன், சிலுவை நடாலயத்தை போடுறேன்ப்பா, வழுக்க மண்டை ஆகிக்கிட்டு இருக்குப்பா, அழகு இல்லைப்பா, ஒரு விசை கூட மூட்டி கூட்டம் கூட்டமாக வெள்ளை ஆகிக்கிட்டு இருக்குப்பா, ஒரு விசை கூட விடுதலை கொடுங்க ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக தகப்பன, ஒரு விசை கூட மனமிறங்கப்பா. எங்களோடு இருக்கிற எங்களுடைய அன்பு சகோதரர் ஜெபராஜ் அண்ணனுக்காக மருதகுலம் இயேசுவே ஆறுதல் ஊழியத்திற்காகப்பா, சற்று பலவீனத்தினால் ஆப்ரேஷன் செய்து இப்பொழுது சென்னையில் எங்களுடைய வீட்டில் தங்கியிருக்காங்க அன்பர் சகோதரனுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக மீண்டும் ஒரு புதுமை பெற வேண்டும் திருச்சபை மக்களாக ஜெபிக்கிறப்பா. அந்த 2 முட்டுக்களிலும் இரத்தத்தை தொளிக்கிறோம். நீர் மறுபடியும் உயிரடை செய்தவர், எலும்புகளை நோக்கி உயிரடையுமா என்று கேட்ட பொழுது, மரித்த லாசருவை நோக்கி இவன் எழுந்திருப்பானா என்று அழைத்த பொழுது, மால முடியும் என்று நாங்கள் நினைக்கிறோம் தகப்பனே. அந்த 2 முட்டுகளின் ரத்தத்தை தொளிக்கிறோம். பலவீனத்தை மாற்றுங்க. அன்பு சகோதரி ஜெபத்தை கேளுங்க. எங்களுடைய திருச்சபையோடு பல வருடங்களாக திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம் சகோதரர்ப்பா, அவருக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. ஏக்கத்தோடு வந்த மக்களுடைய ஏக்கத்தை சந்திங்க. திருச்சபையில் பள்ளிக்கு செல்லும் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. படிப்பை முடித்து உயர்கல்விக்கு செல்லும் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வேலைக்காக திருமணத்திற்காக காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக, திருமணம் முடிந்து குழந்தை பேருக்காக காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக, குழந்தை பெற்றெடுத்து வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட வேலைக்காக ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில் நல்ல ப்ரமோஷன் கொடுக்க போறீங்க, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உங்களுடைய பிரசனம் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும் தகப்பனே. ஒரு விசை கூட வழிநடத்துங்க. எங்களுடைய திருச்சபையின் ஆயர் குடும்பங்களுக்காக, ஊழியர் குடும்பங்களுக்காக, எங்களுடைய பேராயர் தேர்தலுக்காக ஒரு விசை கூட இப்பொழுது எங்களை நடித்து வழிநடத்துகிற இன்சார்ஜ் பேராயருக்காக ஜெபிக்கிறோம். ஒரு நல்ல மாடரேட்டர், தென்னிந்திய திருச்சபைக்கு நல்ல மாடரேட்டரை தாங்க தகப்பனே. கரப்ஷன் இல்லாத, ஆசை இல்லாத ஒரு மனிதன் உருவாகணும். நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேளுங்க. ஒவ்வொரு மிஷன் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மாலையில் மிஷன் ஊழியங்களுக்காக கடந்து போகிற ஒவ்வொரு மிஷனர்களுக்காக, கிராம ஊழியத்திற்கு கடந்து போகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. வழி நடத்துங்க. நல்ல மழையை தந்தீங்க, நல்ல கிளைமேட் தந்திருக்கீங்க. இன்னும் நல்ல மழை, தேசத்திற்கு நல்ல மழையை தந்து ஏற்ற காலத்தில் நல்ல விவசாயத்தில் நல்ல விளைச்சல், நல்ல விலை, அந்த விவசாயிகளை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின்